என் பையனுக்கு திடீர்னு ஒரு ஃப்ரூட் சாப்பிடணுன்னு ஆசை வந்துருச்சுங்க. ஸ்கூலில் யாரோ கொண்டு வந்திருக்காங்க. நாங்களும் தேடுறோம். ஒசூர் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு ஃப்ரூட் ஸ்டால் இருக்கும். எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கும். அங்கே தேடுறோம், இங்கே புது மார்க்கெட்டில் தேடுறோம். இன்றைக்கின்னு பார்த்து கிடைக்கல. நார்மல் டைமில் போகும்போதெல்லாம் நிறைய இருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து என் பையன் கேட்ட ஃப்ரூட்ஸ் கிடைக்கல. என்ன ஃப்ரூட்ஸ்ன்னு தானே பார்க்குறீங்க. வாங்க, எப்படியும் வாங்கிடுவோம். எங்கே போய் வாங்கினோன்னா, லாஸ்ட்டாக ரயில்வே ஸ்டேஷன் ரோடு கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்து தேடிட்டு அப்புறம் கடைசி எம்ஜி ரோடு போயாச்சு. எம்ஜி ரோடுனா பெங்களூர் இல்லை, இந்த ஃப்ரூட்ஸு தாங்க, ப்ளம்ஸு தான். மழையிலே எனக்கு சாப்பிட்டே ஆகணும். நாளைக்கு நான் இதுதான் ஸ்நாக்ஸ் கொண்டு போவேன், எனக்கு வேணும்னு ஒரே அடம். ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி, மோஸ்ட்லி எம்ஜி ரோட்டில் வந்து எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்குங்க. சீசன் டைமில் வந்து எல்லாமே கிடைக்கும். எங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது, ஒசூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்குது. ஒரு வழியாக தேடி பிடிச்சாச்சு. எங்கேயுமே கிடைக்கலன்னா ஃபைனலாக அங்கே போனோன்னா நம்ம தேடுற ஃப்ரூட்ஸ் வந்து கிடச்சிரும். எல்லா ஃப்ரூட்ஸுமே வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி. ஒரு வழியாக ப்ளம்ஸை வாங்கியாச்சு. பேரிக்காய் சீசனும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல் இருக்குது. பட்டர் ஃப்ரூட் வாங்கலான்னு பார்த்தோம். சரி வேண்டாம், ஒரே டைமில் வேணாம், ஸ்டார் ஃப்ரூட் வேணும்னு கேட்டார். இது புளிப்பா இனிப்பான்னு தெரியாமல் தான் வாங்கிட்டு வந்தோம். ஃபைனலாக தான் இருக்குது ட்விஸ்ட்டு. 1/4 கிலோ வாங்கினேன் அப்படி சார். ஸ்டார் ஃப்ரூட்டு இதுவும் வாங்கிட்டு அடுத்து லங்குன் ரெண்டே ஃப்ரூட் மட்டும் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி 10 ருபீஸ் இல்லைன்னு சொல்லிவிட்டு 1/4 கிலோ 100 ருபீஸு லங்கூன். 2 ஃப்ரூட் மட்டும் 10 ருபீஸ்க்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் வாங்கினேன்னா அதனோட சீடு வேணும், அதனால் வாங்கினேன். ஒரு வழியாக வாங்கிட்டு வந்த உடனே நான் சாப்பிட்ணும், அங்கே வாஷ் பண்ண முடியாது, அதனால் சாப்பிட விடலை. ரோட்டோரத்தில் இருந்தது பழம், அதனால் எனக்கு சாப்பிட்ணும், வாஷ் பண்ணி கொடுங்கன்னு வந்த உடனே ஒரே அடம். 1/2 kg 80 ருபீஸு ப்ளம்ஸு எங்கள் ஏரியாவில். ஸ்டார் ஃப்ரூட் வந்து ஆசையாக வாங்கினேன். அப்படி கட் பண்ணி ஸ்டார் மாதிரி சாப்பிட போகிறேன்னு பார்த்தா ஃபைனலாக ஒரு ட்விஸ்ட் இருந்தது. ஸ்டார் ஃப்ரூட்டை ஒரு வழியாக வாஷ் பண்ணி ரொம்ப ஈகராக கட் பண்ண ஆரம்பித்தார் சார். ஃபஸ்ட்டு ப்ளம்ஸ் வந்ததுமே சாப்பிட்டுட்டு அவனுக்கு ஓகே ஆயிடுச்சு. ஏன்னா அதுலேயும் ஒரு வெரைட்டி, புளிக்கிற வெரைட்டி இருக்குது இல்லைங்களா, ஓகே ஸ்வீட்டாக இருக்குன்ட்டான். அடுத்து ஸ்டார் ஃப்ரூட்டை கட் பண்ணிட்டு தான் சார் ரொம்ப ஏமாந்துட்டார். என்னென்னா புளிக்கிற வெரைட்டியாக போச்சு. சரி, அவன் ப்ளம்ஸை தேடி தான் போனோம் அன்றைக்கி. நானும் தான் வருவேன், அவங்க அப்பாவுக்கு தெரியாதுன்னு சொல்லிவிட்டு நானும் தான் வருவேன்னு சொல்லிவிட்டு லைட்டாக மழை தூறிக்கிட்டே இருந்தது. 15 டேஸாகவே ஒசூரில் இருக்கவங்களுக்கு தெரியும், மழை தான். இந்த மழையிலையும் வந்து வாங்கிட்டு வந்தார் சார். ஒரு வழியாக ஆசைப்பட்டு தான் வாங்கிட்டான். ஸ்டார் ஃப்ரூட்டு தான் கொஞ்சம் ஏமாத்திருச்சு. இதிலேருந்து சீடு எடுக்கலான்னு பார்த்தோம். இதே ரொம்ப புளிப்பாக இருக்குது, இதில் எடுத்து என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு சாப்பிட முடியல. ஒரே ஒரு பீஸ் வச்சு பார்த்துட்டு எனக்கு வேணான்னு சொல்லிட்டான். அப்புறம் சரி வேஸ்ட் பண்ண வேணாமான்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சம் உப்பும் மிளகாப்பொடியும் போட்டு சாப்பிட்டு பார்த்தோம். அது போட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது, உப்பு போட்டு சாப்பிட்டா. ஸ்வீட் வெரைட்டி கிடைச்சா தான் வாங்கி வைக்கணும் ஊரில். எங்கள் அப்பாக்கிட்ட வாங்கி கொடுத்தா அவர் வச்சுருவார். உங்கள் பசங்க இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் வேணும்னு மழை பெய்கிற டைமில் அடம் பிடிச்சிருக்காங்களா? ஃபைனலாக அவங்க அடம் பிடிச்சது வாங்கிட்டான். அடுத்து நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். இது என்னது டேட்ஸ் மாதிரியே ஒரு பழம் இருக்கு இல்லைங்களா, இதில் ரெட்டும் எல்லோவும் இருக்கும். ஆனால் ரெட்டு தான் ரொம்ப நாள் கிடச்சிட்டு இருந்தது. எல்லோ இன்றைக்கி தான் பார்த்தது. சரி 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துடுவோம். 40 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க எங்கள் ஏரியாவில். இது என்னது டேட்ஸ் மாதிரியே இதனோட பழம் ஈச்சம் பழங்க. இது எல்லோ தான் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும்.